ஹாட் டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான், சிங்கிள் டாபிக் தான். ஏடிஎம்கேல இருந்த செங்கோட்டையை நீக்கப்பட்டார், அவர் தாவேகாவில் வந்து இணைந்தார் அப்படிங்கிறது. இந்த செய்தி பலருக்கும் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம். குறிப்பா அதிமுகக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டா கண்டிப்பா அவங்களுடைய ஓட்டு வங்கியில ஒரு சில சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகக்கு அதை விட பெரிய சிக்கல் உருவாகி இருக்கு. தாவேகாக்கு அடிச்சதுடா லக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரியான சீனியர்ஸ் நிறைய பேர் தாவேகால வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ராஜ கண்ணப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, விஜய் முதலில் வெளியே வரட்டும். அமைச்சர் ராஜ கண்ணப்பன் விஜய் முதலில் வெளியே வரட்டும் அப்படின்னு சொன்னா, சார் அவர் வெளியில விட வேண்டும் அல்லவா? வெளியில விட்டீங்கன்னா கூட்டம் கூடியிருது, பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் ஆயிருது, 41 நபர்கள் உயிரிழப்பு வந்து விட்டது, எனவே அவர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இதே ராஜகண்ணப்பன் அவர்களுடைய கட்சியில் தான் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப கீழே ஒருத்தர் அதற்கான கமெண்ட் போட்டிருக்காரு, அதிமுக அமைச்சரை விட திமுக அமைச்சர்கள் காண்டு போல செங்கோட்டையன் சேர்ந்ததில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி எந்த அமைச்சர்களால் அறியப்பட்டு வருகிறது? கண்டிப்பா அதிமுக இருந்து மைக்ரேட் ஆகி திமுகக்குள்ள நுழைந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்காங்க. சொல்லப்போனா திமுகவினுடைய உண்மையான விசுவாசிகள் திமுகவிலே பயணித்த அமைச்சர்களை விட திமுகல புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு தான் வேல்யூ அதிகமா. ஏன் திமுகவிலேயே இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கு கிடைக்காத நல்ல வரவேற்பு ஒரு குட்டி பிள்ளை தாவேகாவிலும் அந்த பக்கமா போச்சு. பேர் கூட சொல்ல விரும்பல. அப்படி பேர் சொல்றது கூட அசிங்கமா நினைக்கக்கூடிய சில நபர்களை நானும் ஒருத்தன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு, அரசியலையே கொச்சைப்படுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் திமுகவிலே இருக்கக்கூடிய நிறைய பெண் உறுப்பினர்களுக்கும் பெண் ஆதரவாளர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண் வேட்பாளர்களுக்கும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கே தான் திமுக செங்கோட்டையன் அவர்களையும் எப்படியாவது இழுத்துடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் டைவர்ட் ஆகி நேராக தாவேகாக்குள்ள வராரு. தாவேகாக்குள்ள வரும்போது அவருடைய பாக்கெட்ல ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய போட்டோ இருக்கு. அம்மா அவர்களுடைய போட்டோவை யாரும் எடுத்து மாற்றி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி தாவேகாவை சார்ந்தவங்க சொல்லவில்லை அப்படிங்கிறதையும் செங்கோட்டையன் அவர்கள் பதிவு செய்கிறார்.